ஹாய்ங்க, காஸ்டிங் முடிஞ்சது, ஸ்க்ரீன் டெஸ்டிங், காஸ்டியூம் ஸ்க்ரீன் டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது லொகேஷனும் பார்த்தாச்சு, ஷூட்டிங் போகிறோம். அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா நான் பல தடவை சொன்ன மாதிரி தான், ஸ்கிரிப்ட் எழுதும் போது டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லொகேஷன் எப்படி இருக்கணும், இந்த ஏரியா எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்டா எழுதும். அப்போ நம்ம அதை சினிமாவா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ரியல் என்ன எழுதணுமோ அந்த விஷயம் அதுல வரணும். இல்லை அப்படின்னா நம்ம கட்டாயமா கதை சொல்ல முடியாது. ஸோ வி கேன் டெல் த ஸ்டோரி. அப்போ ஸ்டோரி சொல்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நம்ம கேரக்டர், காஸ்டியூம், ஒரு மேக்கப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட இன்னொரு மடங்கு முக்கியம் அந்த பேக்ரவுண்ட், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்டோட ஒர்க். அங்கதான் நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணோம். ஏன்னா எல்லாமே லைவ் லொகேஷன். சென்னை சென்ட்ரல், வால் டாக்ஸி ரோடு, ஸ்ட்ரீட்டு, ஸ்லம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தெரியும், எல்லாம் லைவ் லொகேஷன். அந்த லைவ் லொகேஷன்ல ஆர்ட் டிபார்ட்மெண்டோட வேலை என்ன, ஆல்ரெடி அங்க இருக்கு அப்படின்னு நினைச்சா நாங்க போனோம். ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அப்கிரேட் ஆயிட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே டோட்டலா மாறி இருந்தது. அங்கதான் நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல சொன்னேன், பேசிக்கா நான் ஸ்டோரி போர்டு பண்ண தெரியாது, பட் எனக்கு இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் வேணும். ஏன்னா இது ஒரு செட்டு இருக்குன்னா ஈஸியா நம்ம செட்டை போட்டு எல்லாமே ப்ராப்பர்ட்டியை ஃபில் பண்ணிடுவாங்க. ஆனா இது செட்டு கிடையாது. ரியலான லொகேஷன்ல நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் இங்க கொண்டு போகணும். அந்த விஷயத்துக்கு நான் சொன்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஆர்ட் டைரக்டர். ஸோ நீங்க பார்க்கும்போது தெரியும் அந்த சின்ன சின்ன மெட்டீரியல். அது இல்லாம இப்ப கேரக்டர்ஸ் பிலாங்கிங். இப்ப கேரக்டர்ஸ் பிலாங்கிங் என்ன, என்னோட கேரக்டர் ஸ்ட்ரீட்ல வாழ்ற கேரக்டர்ஸ், சப்வேல வாழ்ற கேரக்டர்ஸ். அப்போ சப்வேல வாழ்ற கேரக்டர்ஸ் அவங்க பிலாங்கிங்ஸ் எப்பவுமே அவங்க கூடவே இருக்கும். அவங்க சமைக்கிற பாத்திரம், அவங்க வச்சிருக்க ட்ரெஸ், அவங்க போட்டுக்கிற கிளாத்ஸ் எல்லாமே கையிலேயே வச்சிருப்பாங்க. அப்போ அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும். அதை புதுசான ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை டல் பண்ணி தான் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்டோட ஒரு வேல்யூ என்னன்னு அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதுக்கு பின்னாடி பெரிய வேலையா இருக்குங்க. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்.